பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. பெரியாருடைய நிலைப்பாடு தவறு, இதில் சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை. ஏன் தவறு நடந்துச்சுங்கிறதுக்கான காரணத்தை தான் நம்ம பண்ணையார்கள் போய் முறையிட்டதுனால விவசாய போராட்டங்களில் அவருடைய தோழர்கள் நின்னது மாதிரியான விஷயம். இப்போ நமக்கு குறிப்பாக சொன்னோம்னா விவசாய தொழிலாளிக்கு பேர் பறை 67 திமுக ஆட்சி வருது. திராவிடர் கழகத்தில் இருந்தவர் தான் அண்ணாலாம், விலகி வந்தால் திமுகன்னு போகிறாங்க. இவர் கடுமையாக அவங்களை எதிர்க்கிறார். ஏன்னா ராஜாஜியோடு அவங்க கூட்டணியில் இருக்கிறார். இவர் காமராஜர் மீது மிக நம்பிக்கை வச்சிருக்கார். காமராஜருக்கு இடையூறு கூடாதுங்கிற ஒரு பார்வை இருந்ததுனால 65 மொழி போராட்டத்தில் எப்படி ஒரு தவறான நிலைப்பாட்டை அவர் எடுத்தாரோ அதே போல் இந்த 67க்கு பிறகு அந்த கீழத்தஞ்சி நடந்த விவசாய தொழிலாளர் போராட்டத்தில் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் இந்த போராட்டங்களில் தலைமை வகிக்கிறவங்க எல்லாமே இவரிடம் இருந்தவர்கள். அப்போ இந்த நிலக்கிழார்கள் போய் அவரிடம் முறையீடு செய்கிறாங்க. இந்த பாருங்கள் உங்கள் கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கடுமையாக நடக்கும் போராட்டங்கள் தான். நரிக்குடி ஜமீன்தார் வீட்டில் போய் பெரியார் தங்குவார். அவருக்கு இந்த கடவுள் மறுப்பு, இந்த இடஒதுக்கீடு, பார்ப்பனை எதிர்ப்பு, இதில் யார் ஈடுபாடாக இருந்தாலும் அவங்க ஜமீன்தாராக விவசாய தொழிலாளியாங்கிறத விட அவங்களோட அவர் நட்பு பாராட்டுறார். இதில் மாவூர் சர்மா பார்த்தா அவரே பார்ப்பனர் வேறு. நாகப்பட்டினம் மேடையிலேயே அவர் குறிப்பாக ஏஜிகே பற்றி சொல்கிறார், கஸ்தூர் ரங்கனை பற்றி. கஸ்தூர் ரங்கன் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் எங்கள் கழகத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு அவர் அறிவிச்சிருந்தார். அவர் கட்சி விவசாய சங்க தலைவர் தானே? ஆமாம், விவசாய தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிறவரையே பற்றி அறிவிக்கிறார். அப்படின்னா நீங்கள் எங்களை கூப்பிட்டு சொல்லலாம், இது பண்ணலாம். எப்படி நீங்கள் வெளிப்படையாக அவன் சொன்ன உடனே இல்லை அப்படி தான் நீ பண்ணுறது தப்பு, நான் அப்படி தான் பேசுவேன், நடந்தது இதுதான், அதாவது இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபை, இது எப்படி நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். புதிய செயல் இருக்கு பாருங்க, அந்த 44 பேர் உயிரோடு எரிக்கப்பட்ட கீழ் விடுதலையில் முதல் பக்கத்திலேயே விவசாய தொழிலாளர்கள் மோதல்னு அந்த செய்தியை போடுறாங்க. பண்ணையார்கள் அவனுடைய அடியாட்கள் தொழிலாளர்களை எரிச்சு கொண்டிருக்காங்கன்ற செய்தி மோதல்னு வந்துச்சு, விடுதலையிலேயே வந்துச்சு. தகவல் வருது இல்லை பண்ணையார் தரப்புல சொல்றாங்கன்றதுக்காக பெரியார் பகுத்தறிவை போதிச்சவர்கள் அது எல்லா பக்கமும் விசாரிச்சு அதெல்லாம் நியாயமான கேள்விகள். ஆனால் இதுதான் நடந்துச்சு, தவறு தான். ஆனால் இப்போ அதை தவற அவர் நாயுடு சாதிக்காரருக்காக சொந்த சாதி பற்றோட அப்படி சொல்கிறலாம் தப்பு. அல்லது இவர் தெலுங்கரு, அவர் தெலுங்கரு, அவன் நிலக்கிழார் என்பதால் அப்படி நடந்து கொள்ளலாம். தெலுங்குங்கிறதுக்காக நடக்கல. பெரியார் தேவைப்படுறாருங்கிறதுனுடைய அர்த்தம் பெரியாரோட உருவம் தேவைப்படுது, தாடி தேவைப்படுது, பெரியார் புகழ் தேவைப்படுது என்பதல்ல. பெரியாரின் அரசியல் கொள்கை தேவைப்படுது. சோஷலிசத்தை நீங்கள் அடையணும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் அடைய முடியும். இந்தியா முழுவதற்குமான சோஷலிசத்தெல்லாம் நீங்கள் அடைய முடியாது. அதுக்கான வாய்ப்பே சட்டத்தில் இல்லை. தமிழ்நாடு அடிமைப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒரு அடிமைக்கு என்ன வேணும்? பசித்தவனுக்கு சோறு வேணும், தாகம் தவித்தவனுக்கு தண்ணீர் வேணும், அடிமைப்பட்டவனுக்கு விடுதலை வேணும். இதான் பெரியாரோட கொள்கை. இதான் அவருடைய இறுதி விருப்பம். உங்களுடைய பார்வையில் பெரியார அவருடைய முழு வாழ்வில் நீங்கள் அவரை எப்படி மதிப்பிடுறீங்க? ஒரு சோசலிசவாதி தான் பெரியார்னு அவர் நிறுவுறீங்களா? பெரியார் குறித்து இந்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தலாம், அல்லது அறிமுகமானவர்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு மீள் ஆய்வுக்கு, மீள் வாசிப்புக்கு உதவலாம் அப்படின்னு ஒரு தொடர் பெரியார் குறித்த பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது, பெரியாரும் தொழிலாளர்களும் பெரியாரும் சோசலிசமும் அவர் எப்படி சோசலிசத்தை பார்த்தார்? சோசலிச சமூகத்திற்கு என்ன மண்ணுக்கேற்ற மார்க்சியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறார். ரஷ்யாலாம் போயிட்டு வந்திருந்தார், மார்க்சிய பார்வையில் கூட இருந்து பிறகு சில நெருக்கடிகளால் அதிலிருந்து கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் விலகி கொண்டதெல்லாம் சொல்லப்படுது. விவசாய சங்க போராட்டங்கள்லையும் அவருடைய தொண்டர்கள் நிறைய பணியாற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பெரியார் தொழிலாளர்களினுடைய அந்த போராட்டங்களை, தொழிலாளர் வர்க்கத்துக்கு அவர் என்ன செஞ்சார், அவரை எப்படி அதை கையாண்டார், சோசலிசமும் பெரியாரும் எப்படி? 1917 நவம்பர் புரட்சிக்கு பிறகு உலகமெங்கும் சமூக சீர்திருத்தத்திற்காக, மக்களுடைய நல்வாழ்வுக்காக முயன்ற ஒவ்வொருவரையும் சோஷலிசம் என்ற இலக்கு ஈர்த்தது. அவர்களுக்கு லெனின் ஒரு ஆதர்சமாக திகழ்ந்தார். ருஷ்ய புரட்சியினுடைய சாதனைகள், ருஷ்ய சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவர்களை பெரிதும் ஈர்த்தன. பெரியாரும் அதுக்கு விலக்கில்லை. பெரியாரோடு இந்த செய்திகளில் உடன் நின்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிங்காரவேலர்.
அவர் பௌத்தத்திலிருந்து மார்க்சியத்துக்கு மாறியவர். குடியரசு இதழில் நிறைய சிங்காரவேலர் எழுதினார். அதற்கு பெரியார் ஊக்கம் கொடுத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்ற அந்த முதலாளித்துவ மலை பிளந்த சிற்றுளி, அந்த சிறு ஏடு தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு குடியரசு ஏட்டில் வெளியிடப்பட்டது. அப்படியே ஒரு முழுமையான சரியான மொழிபெயர்ப்பு இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு முயற்சி. அவங்க சமதர்ம கட்சியின் அறிக்கைன்னு அதை பேர் போட்டாங்க. இப்போ அந்த பேர்லாம் இன்றைக்கி மாற்றம் வந்திருக்கு. ஆனால் அதனுடைய சுருக்கங்களையெல்லாம் சிங்காரவேலரை கொண்டு வெளியிட்டாங்க. லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் அதே போல் முதல்ல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்தது பெரியார் தான். பெரியார் அவரளவில் எழுதினார். சிங்காரவேலர், ஜீவா போன்றவர்கள் எழுதுவதற்கு ஊக்கம் கொடுத்தார். குடியரசு இதழை அந்த சோசியலிச இலக்கோடு அவர் நடத்தினார். அது மட்டுமல்லாமல் வேறு மொழிகளில் வேறு யாரிடமிருந்து இந்த மாதிரி செய்திகள் வந்தாலும் அவற்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதில் தனி அக்கறை காட்டினார். பகத்சிங்கினுடைய நான் ஏன் நாத்திகன் புத்தகம் தமிழில் பெரியார் தான் கொண்டு வந்தார். அதில் ஜீவாவுக்கும் பெரியாருடைய இளவல் கிருஷ்ணசாமிக்கும் பங்கு இருந்துச்சு. அதே போல் லாகூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு, ஒரு சமூக நீதிக்கான ஒரு அமைப்பு, சாதி ஒழிப்புக்கான ஒரு அமைப்பு, அம்பேத்கரை பேசுவதற்காக அங்கே கூப்பிடுறாங்க. பேச்சை முன்னால் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் எழுதி கொடுக்குறார். அதில் இந்து மதத்தினுடைய வேதங்கள், ஸ்மிருதிகள் இதெல்லாம் எப்படி சாதிக்கு காரணமாக இருக்குது, இவற்றையெல்லாம் ஒழிக்காமல் சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்வார். அந்த உரைக்கு தான் அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், சாதி ஒழிப்புன்னே பேர். அந்த உரையை அவங்க அவரை பேச அனுமதிக்கலை அம்பேத்கரை. நீங்கள் இந்து மதத்தை எதிர்த்தெல்லாம் பேச முடியாது, நீங்கள் சாதி ஒழிப்பு அளவில் பேசுங்க, தீண்டாமை ஒழிப்பெல்லாம் பேசுங்க, ஆனால் இந்து மதத்தை ஒழிக்கணும், இந்து வேதங்களை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அதனால் நீங்கள் அந்த பேச்சை திருத்துங்கிறாங்க. அம்பேத்கர் முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட நான் எடுக்க மாட்டேன், உங்கள் நிகழ்ச்சியில் பேசாட்டி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடுறார். அந்த எழுதப்பட்ட பேச்சை அவங்க நூலாக வெளியிட்டார். அவர் இந்த செய்தியை பெரியார் கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே அந்த பேச்சை இங்கு வாங்கி தமிழில் வெளியிடணுங்கிற முயற்சி இவர் எடுக்கிறார். பெரியார் தான் எடுக்கிறார். அப்படி இது எல்லா வகையிலும் ஒரு சமூக மாற்றத்துக்கான சிந்தனைகளை கொண்டு வர்றார். இன்னும் சொல்ல போனால் ருஷ்யா போவதற்கு முன்னாலேயே இதில் பல வேலைகள் செய்கிறார். அவர் ருஷ்யா போயிருக்கிற காலத்தில் சில வேலைகளை சிங்காரவேலர் செய்கிறார். அதில் குறிப்பாக இந்த அரசினுடைய வர்க்கத்தன்மை பற்றி அவர் பேசுனதெல்லாம் இருக்கு. நாகப்பட்டினம் தொழிலாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றுகிற போது அரசு என்பது எல்லாருக்கும் பொதுவானதல்ல, இன்னைக்கு இருக்கிற அரசு சுரண்டல் வர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு தான், தொழிலாளர்களுக்கான அரசு இது அல்ல என்று பேசுகிறார். ருஷ்யாலாம் போயிட்டு வரதுக்கு முந்தையே பேசுகிறார். இத்தனையும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா, ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு சோசியலிசத்துக்காக போராடக்கூடிய சூழல் இல்லை. ஒரு சமூகம் நமக்கு சோசியலிசம் வேண்டுமா, வேறொரு சமூகம் வேண்டுமா என்பது நம்முடைய விருப்பம் சார்ந்தது அல்ல. ஏற்கனவே அந்த சமூகம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது, அதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை பொறுத்தது. இப்போ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக இந்திய தேசியம், அதனுடைய விடுதலை, அதனால தான் அவர் காங்கிரஸில் சேர்றாரு. இந்திய தேசிய காங்கிரஸில் தமிழ்நாட்டுக்கான தலைவராகவே இருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் என்ன பார்க்கிறார்னா, இந்த இந்திய சமூகத்தில் எந்த சீர்திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு காங்கிரஸ் தலைமை அணியமாக இல்லை. குறிப்பாக பிரித்தானிய ஆட்சியினால் கிடைக்கக்கூடிய புதிய பதவிகள், சலுகைகள், வாய்ப்புகளை எல்லாம் பார்ப்பனர்களே அனுபவிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு இது கிடைக்கல. இதை எதிர்த்து இவர் குரல் கொடுக்கிறார். இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுக்கிறார். தீர்மானம் இயற்ற வேண்டும் என்று சொல்றார். தீண்டாமை ஒழிப்புக்காக பேசுகிறார். எதுவும் நடைபெறாமல் இருக்கு. அந்த நேரத்தில் தான் வைக்கம் போராட்டம் வருது. 24 வைக்கம் போராட்டத்திற்கு போகும்போது இவர் மாநில காங்கிரஸ் தலைவர், தமிழ் மாநில தலைவர். நான் எனக்கு அங்கே வேலை வந்துடுச்சுன்னு சொல்லி தான் போகிறார். அந்த போராட்டம் தொய்வடைந்து கொண்டிருந்த போது, ஐயா நீங்கள் வந்தால் தான் இந்த போராட்டத்தை காப்பாற்ற முடியும் என்று அங்கிருந்து அழைத்தார்கள். திருவிதாங்கூர் காங்கிரஸ் தலைவர்கள் அழைத்து தான் இவர் போகிறார்.
முதல்ல வேலை இருக்கலாம் தயங்குறாரு, அதுக்கு பிறகு போயிடுறாரு. போன பிறகு முழு மூச்சு அவர் ஈடுபடுறார். அது அவர்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பிறகுதான் 25 குடியரசு இதழ் தொடங்குறாரு. அதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்கம். கிட்டத்தட்ட இதே காலம்தான் அம்பேத்கருடைய பணிகள் ஆரம்பிக்குது. மகத்குல போராட்டம் 27 நடக்குது. இந்த போராட்டத்தில் பார்ப்பனர்கள் நடந்து கொண்டதை பார்த்து ரொம்ப மனம் வெம்பி போய் மனுஸ்மிருதியை தீயிட்டு எரிக்க சொல்றார் அம்பேத்கர். அதுவும் ஒரு பார்ப்பன தோழர் தான் மேடையில் வச்சு அதை எரிக்கிறார். மகத்குலத்துக்காக நடத்தப்பட்ட மாநாட்டில் எரிக்கிறார். இந்த மகத்குலத்துக்கான போராட்டத்தை பற்றி மூக்குநாயக் இதழில் எழுதுகிறாரு அம்பேத்கர். எழுதும்போது தென்னாட்டில் ஈவி ராமசாமி நாயக்கர் என்று ஒருவர் ஒரு தீண்டாமைக்கு எதிராக ஒரு கோயிலை சுற்றி இருக்கிற தெருக்களில் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படாத எதிர்த்து போராடிய செய்தி கிடைத்திருக்கிறது. இது நமக்கு பெரும் சிந்தனை ஊக்கத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி பெரியாருடைய இந்த போராட்டத்தையே தன்னுடைய போராட்டத்திற்கான முன்னுதாரணமாக காட்டி எழுதுவார். அதுவரை அவங்க சந்தித்தது கொண்டதுகளில் இவ்வளவுதான் அவங்களுடைய கேள்விப்பட்டதை வச்சு எழுதுறார். இப்போ அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இதில் ஒரு பொது நிலைப்பாடு இருக்கு. என்ன நிலைப்பாடு இருக்கு? விடுதலைக்காக போராட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க. அதாவது பிரித்தானியர் வந்த பிறகு நம்ம அடிமைகளாயிட்டோம், எனவே விடுதலை வேணும். இவங்க சொன்னாங்க அதுக்கு முன்னாலேயே நாங்கள் அடிமைகளாயிருக்கோம், எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இந்த சமூகத்தில் அடிமைகளாக தான் இருக்கிறோம், எனவே பிரித்தானியரிடமிருந்து விடுதலை பெற்றால் பழையபடி அந்த பழைய ஆதிக்கத்தின் கீழ் தான் நாங்கள் அடிமைகளாக இருக்க போகிறோம், எனவே எங்களுக்கு சமூக விடுதலை வேணும். சாதி ஒழிப்பு தான் அந்த சமூக விடுதலையுடைய சாரம். இது அவங்க 2 பேருடைய பொது நிலைப்பாடாக இருக்கு. 38 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. ராஜாஜியினுடைய, ஏன்னா ராஜாஜி காங்கிரஸ் தலைவர், அவர் மாகாணத்தினுடைய பிரதமர் ஆகிறார், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சென்னை மெட்ராஸ் ப்ராவின்ஸ் ஆகிறாரு. அவர் வந்த உடனே அவர் வேலை திட்டத்தில் ஒன்று இந்த இந்தி திணிப்பு, அதை எதிர்த்து தமிழறிஞர்களோடு இணைந்து பெரியார் போராடுறாரு. அந்த போராட்டத்தினுடைய உச்சமாக தான் 38 செப்டம்பர் 11 அன்றைக்கு சென்னை கடற்கரை கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் கொடுக்குறாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சோஷியலிசம் என்பது ஒரு கம்யூனிசம் அல்லது பொதுமையினுடைய முதல் படி. ஆனால் அந்த சோஷியலிசத்தை நோக்கி செல்வதற்கே சமூகத்தில் வேறு சில மாற்றங்கள் தேவைப்படுது. இப்போ அதைத்தான் ஜனநாயக புரட்சின்னு சொன்னாங்க. இப்போ ருஷ்யாவிலேயே ஒரு ஜனநாயக புரட்சி நடந்து அப்புறம் தான் சோஷியலிச புரட்சி நடந்துச்சு. 1949 சீனத்தில் தலைவர் மாசேத்துங் தலைமையில் நடந்த புரட்சி ஒரு புதிய ஜனநாயக புரட்சின்னு பேர். அது உடனே சோஷியலிச புரட்சி அல்ல. அப்போ இங்கே என்ன தேவைப்படுதுன்னா, சாதி ஒழிக்கப்படாமல் நீங்கள் சோஷியலிசத்துக்காக தொழிலாளர்களை ஒன்று சேர்க்கவே முடியாது. ஏன்னா இங்கு முதலாளித்துவம் என்பது அம்பேத்கர் சொன்னார், இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் டிவிஷன் ஆஃப் லேபர். எல்லா இடத்துலையும் உழைப்பை பிரிவினை அடிப்படையாக வச்சு தான் வரும். இங்கே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ்ன்னு சொன்னார். அப்போ இங்கே வர்க்கம் சாதியாக இருக்கிறது. சாதி என்பது ஒரு சிறை அடைப்பாக இருக்கிறது. ஒரு வர்க்கத்தினுடைய சிறை அடைப்பது வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, அதுக்குள்ளே தான் இருக்க முடியும். இது பிறப்பினால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இந்த சனாதனம் வர்ண தர்ம கோட்பாடுகளை எதிர்த்து போராடாமல் தொழிலாளர்களையே ஒன்று திரட்ட முடியாது. இப்போ சோஷியலிசத்துக்கான போராட்டத்தை நடத்த முடியாது. இப்போ இதுக்கிடையில் தான் அவங்க ஒரு நீண்ட கால திட்டமாக ஈரோடு திட்டம் வகுக்கிறாங்க. சிங்காரவேலர், ஜீவா, பெரியார் எல்லாம் சேர்ந்து தான் வகுக்கிறாங்க. அது ஒரு எதிர்கால இந்தியாவுக்கான திட்டம். அதை கடுமையாக உங்கள் போல்ஷிசத்தை கம்யூனிசத்தெல்லாம் ஒடுக்கிறதுல பிரித்தானிய அரசு குறியாக இருக்கலாம். அப்போ உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளுக்கு இதெல்லாம் இந்த திட்டத்தை வெறுமனை அறிவித்து வைத்து கொண்டிருப்பதனால பயனில்லை. எனவே இந்த ஈரோடு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பெரியார் கருதுகிறார். ஜீவா இல்லைக்கு விடக்கூடாது, இதை நம்ம வைத்து கொள்ளணும்னு கருதுகிறாரு. நீங்கள் என்ன சோஷியலிசத்தின் பாஷ்யக்காரர்கள்னு கூட பெரியார் கேட்பார். இது ஒரு சுவையான விவாதம், சுவாரஸ்யமான விவாதம். ஈரோடு திட்டம் வகுக்கப்பட்டது எப்படி, அது அதனுடைய கூறுகள் என்ன, அது அன்றைய சூழலில் பொருத்தமாக இருக்குமா இல்லை, இது தனி விவாதம். ஆனால் என்ன ஒன்று காரணம் இல்லைன்னா, சோஷியலிசம் வேண்டாம், சோஷியலிசம் கூடாதுங்கிற நிலைப்பாட்டிலேருந்து பெரியார் இந்த முடிவுக்கு போகலை.
அந்த நேரத்திற்கு அந்த ஆட்சியாளர்கள் இருக்கிற போது நம்ம செய்து கொண்டிருக்கிற பணி, சமூக சீர்திருத்த பணி, சமத்துவ பணிக்கு இது உதவுமா இல்லையா என்பதுதான். ஓகே, அப்போ ஈரோடு திட்டம் வந்து ஒரு சோசியலிச புரட்சிக்கான ஒரு திட்டம். அது வந்து ஆனா பிரிட்டிஷ் நெருக்கடினால கைவிடலாம் பெரியார் நினைக்கிறாரு. ஜீவா வேணாம், கைவிடக்கூடாது, தொடரணும் அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளவுதான். சரி, நம்ம தொடரணும்னா நம்ம எல்லாம் இந்த அவனுடைய அடக்குமுறையை சந்திச்சு நம்ம செய்துகிட்டு இருக்கிற வேலைகள் எல்லாம் அதனால் கெட்டு போவோமே பார். அது கைவிடப்பட்டதற்கு யார் பொறுப்பு? சிங்காரவேலர் பொறுப்பா, ஜீவா பொறுப்பா? இதெல்லாம் ஒரு அகாடமிக் டிஸ்கஷன், ஒரு வரலாற்று கல்வி சார்ந்த விவாதம். நான் அதை பற்றிலாம் கடந்த காலத்தில் நிறைய பேசியிருக்கேன். இப்போ ஆனால் முக்கியம் என்னன்னா, சிங்காரவேலர் அவர் எல்லாம் சேர்ந்து தான் அந்த திட்டத்தை வகுத்தாங்க. அவங்களுக்கு அதில் தெளிவாக இருந்துச்சு. குடியரசு இதழில் வந்த கட்டுரைகள் மற்றது எல்லாம் இருக்கு. அதில் உடன்பாடு இல்லாமல்லாம் இல்லை கைவிடல. உடன்பாடு உண்டு. ஆனால் ஒரு நெருக்கடி என்ன செய்யணும் அப்படிங்கிற கருத்து மாறுபாடு தான் அவருக்கு வருது. இன்னும் சொல்ல போனால் 38 போராட்டத்திற்கு பிறகு அவர் பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் ஜஸ்டிஸ் கட்சியில் வந்து இவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். சிறையில் இருக்கும்போது அவர் சிறையில் இருக்கிறார். ஏன்னா ஜஸ்டிஸ் கட்சி என்பது ரொம்ப பிரித்தானியருக்கு ஆதரவாக இருக்கிற கட்சி. அது ஜமீன்தார்களுடைய கட்சி, சர்பட்டமாகனுடைய கட்சி, சரிகை கொள்ளைக்காரர்கள், அரண்மனைக்காரர்களுடைய கட்சின்னு அண்ணாவே சொல்லுவார் 49. அவங்க காங்கிரஸை எதிர்த்து அவங்க வந்து காங்கிரஸ் போட்டியிடாத இருக்கும்போது தான் அவங்க ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் 37 தேர்தலில் போட்டியிட்ட உடனே இவங்க படுதோல்வி அடைஞ்சிடறாங்க. அவங்க வந்து பார்ப்பன எதிர்ப்பு, அந்த பார்ப்பனர் அல்லாதாருடைய, குறிப்பாக பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினருடைய வாய்ப்புகளுக்காக போராடுகிற ஒரு அமைப்பாக இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க பார்ப்பன எதிர்ப்பு நமக்கும் பெரியாருக்கும் பொதுவாக இருக்குது. ஆனால் பெரியார் வந்து சிறையில் இருக்கிறார். எனவே நாங்கள் கட்சியை கலைக்கிறத விட உங்களை தலைவராக எடுத்துக்கிறோம். கட்சி கலைக்கிறத விட? ஆமாம், அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஓகே. இன்னும் சொல்ல போனால் அப்படி பெரியாரோடு அவங்க இணைந்த பிறகு ஒரு குழுவினர் வந்து நாங்கள் தான் ஜஸ்டிஸ் கட்சி தொடர்ந்து இயங்குறோம். எங்கே எப்பயுமே அப்படி இருப்பாங்கல்ல, ஒரு குழுவினர் இயங்குறாங்க. அவங்க அம்பேத்கரை கூப்பிடுறாங்க கூட்டத்தில் பேசுகிறதுக்கு. சென்னையில் நடந்த கூட்டத்தில் அம்பேத்கர் சொல்கிறாரு, உங்களுக்கு தலைவர்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பெரியார் தான் ஏற்றுக்கொள்ளணும். பெரியாரை விட்டுட்டு நீங்கள் ஒரு கட்சி நடத்துனீங்கன்னா ஜெயிக்க முடியாது, நான் உங்களை ஆதரிக்க முடியாதுன்னே சொல்லி அவங்க எதிரில் முகத்துக்கு நேராக பேசுகிறார். அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த சூழ்நிலையில் ஜஸ்டிஸ் கட்சிக்கு அவர் நிபந்தனைகள் போடுறார். அவங்களுடைய இந்த திட்டங்களை எல்லாம் மாற்றணும் என்ற நிபந்தனைகள் போட்டு அதன் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்கிறாரு. அவர்களையும் உள்ளடக்கி இருக்கணும்னு தான் அந்த 38 கொடுத்த தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாற்றுறாங்க. திராவிடர்னா பார்ப்பனர் இல்லாத தமிழர்கள் என்ற பொருளில் அவங்க மாற்றுறாங்க. பிறகு மொழிவழி மாநில அமைப்பு என்பது உறுதியானதுக்கு பிறகு 53 ஆந்திரா பிரியுது, 56 சென்னை மாகாணம் தனியாகுது, கேரளம் தனியாகுது, கர்நாடகம் தனியாகுது. அங்கே வந்து ஐக்கிய கேரளம், சம்யுக்த கர்நாடகம், விசாலாந்திரம் எல்லாம் போனதுக்கு பிறகு ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி, நம் தமிழர்கள் நம்ம தனியாக இருந்துக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த மாற்றத்தை கொண்டு வரலான்னு தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த முழக்கத்தை மாற்றுறார். தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கத்தோட நோக்கம் என்ன? யாரெல்லாம் ஒழியணும்? அம்பேத்கர் சொன்னார், நமக்கு 2 எதிரிகள், ஒன்று பார்ப்பனியும், இன்னொன்று முதலாளித்துவம். இந்திய அரசு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, பார்ப்பனர்களுடைய பனியாக்களுடைய, பார்ப்பன பனியாக்களுடைய அரசு. ஏன்னா ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் இந்த சமூகத்தில் சத்திரியர்களோட கூட்டணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் ராஜாக்கள். இப்போ அவங்க யாரோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னா பனியாக்களோட வச்சுருக்காங்க. இது பார்ப்பன பனியா அரசு, வியாபாரிகளோட. ஆமாம், வியாபாரிகள், பெருமுதலாளிகள், மார்வாரி, குசராத்தி முதலாளிகள், முக்கியமாக அவங்க தான். பெரியார் அதே கருத்தை தான் சொல்கிறார். இது வந்து பார்ப்பன பனியாக்களுடைய அரசு. இந்த அரசுக்கு எதிராக போராடணும், விடுதலை பெறணும்னு சொல்கிறது பார்ப்பனியத்திடமிருந்தும் முதலாளித்துவத்திடமிருந்தும் விடுதலை பெறணும். அதனால தான் அவருடைய அந்த இறுதியான உரையில் வந்து அவர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றார். அதாவது குறிப்பாக வந்து 57 நவம்பர் 26ஆம் நாள் சாதி ஒழிப்புக்கான ஒரு பெரிய போராட்டத்தை அவர் அறிவிக்கிறார். இந்த போராட்டம் என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் சாதி காக்கும் சட்டமாக இருக்கிறது. இந்த சாதி காக்கும் சட்டத்தை எரிப்பது அம்பேத்கர் எழுதின சட்டம். அம்பேத்கர் எழுதின சட்டம், அம்பேத்கர் நம்பிக்கை இழந்த சட்டம். ஓகே. ஏன்னா அம்பேத்கர் தான் இவருக்கு முன்னால் சொல்கிறார், இதை எரிப்பதென்றால் நான் முதல்ல எரிப்பேன்னு சொன்னது அம்பேத்கர் தான். ஓகே. பெரியாருக்கு முன்னாலே சொல்லிட்டார் அவர். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கூர்ந்து பார்க்கணும் அம்பேத்கருடைய அரசமைப்பு சார்ந்த நிலையை. நம்ம இந்த நாட்டில் ஒரு அரசமைப்பு சட்டம் எழுதணும், அந்த சட்டத்தின் மூலமாக சாதி ஒழிக்கணும் என்றெல்லாம் திட்டமிட்டு அதுக்காக காய் நகர்த்தி அப்படி வந்தவர் அல்ல அவர். அவர் பிரித்தானிய அரசு கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தங்களில்
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன பங்கு இருக்கணும், இரட்டை வாக்குரிமை இருக்கணும், இடஒதுக்கீடு இருக்கணும், தொழிலாளர்களுக்கு என்ன இருக்கணும். ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டும் யோசிக்கல, தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை வேணும். இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் எவ்வளவு முடியுமோ அந்த ஆட்சி அமைப்புக்குள், வைஸ்ராய் கவுன்சில் மற்ற அமைப்புகளுக்குள் இருந்து அவர் அந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுதணும்னு தேவை வந்து 46 அரசமைப்பு பேரவை தேர்ந்தெடுக்கப்படும் போது கூட அம்பேத்கர் அதில் இல்லை. காந்தியும் நேருவும் போய் பார்க்குறாங்க. நீங்கள் அட்டன்பேரோ படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை வரும். போய் பார்த்து, ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு இதை எழுதணும், உங்களுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது. இட்ஸ் ஏ மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை காந்தின்னு சொல்லி ஆனந்த் டெல்டும்டி சொல்கிறார். இவரை கொண்டு வந்து உள்ளே இழுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆற்றல் உள்ளவராக அவர் தான் இருக்கிறார். இன்னொன்று, உலகத்தின் பார்வையில் ஒரு பொதுவான சட்டம், முற்போக்கான சட்டம் என்றெல்லாம் காட்டுவதற்கு அம்பேத்கருடைய பெயரும் புகழும் அவங்களுக்கு பயன்படும். இந்த நாட்டில் அதே போல் எப்படி வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை ஒதுக்கிவிட்டு நம்ம வந்து மக்களை ஒன்று திரட்ட முடியாதுன்னு காந்தி கண்டு கொண்டதுனால அரிஜன் வெல்ஃபேர்லாம் கொண்டு வர்றாரு பாருங்க. தீண்டாமை ஒரு பாவச் செயல், குற்றச் செயல்லாம் கொண்டு வர்றாரு பாருங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் தீண்டாமை அவரவருடைய உரிமைன்னு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸும் தீண்டாமை எதிர்க்கலை திலகர் காலத்துல எல்லாம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சட்டத்தை எழுதுகிறவர் இப்படி ஒருத்தரை கொண்டு தலைமையில் வச்சு எழுதினோம்னா அந்த குழுவிலேயே வந்து இவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் முஸ்லீம் இருக்கிறாரு, பாக்கி எல்லாருமே ஐயங்கார் தான். நம்ம டிடி கிருஷ்ணமாச்சாரிலேருந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர்லேருந்து எல்லாம் அவங்க தான். ஆனால் இவர் தான் தலைமை, மறைவு குழுவினுடைய தலைமை. இன்னும் அந்த ஒரு சிலர் வந்து மற்ற நாட்டு சட்டங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நிறைய இருக்குது. 35ஆம் வருஷத்தில் முதல் இந்திய அரசாங்க சட்டம் எழுதுறதுலையே அம்பேத்கருக்கு ஒரு பங்கு இருந்துச்சு. அதனால் ஏற்கனவே பழைய அனுபவம் பூரா இவருக்கு இருக்குது. இந்த துறையில் வந்து ஒரு வல்லவருங்கிறதுனால அவரை கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை, இது ரொம்ப முக்கியமானதை பார்க்கணும், அந்த 49 நவம்பர் 25ஆம் நாள் இந்த விவாதமெல்லாம் முடிஞ்சு அரசமைப்பு பேரவையில் ஒரு ஏற்புரை அல்லது நிறைவுரை ஆற்றுறார் அம்பேத்கர். அந்த உரையில் என்ன சொல்கிறார்? இவ்வளவு விரிவான ஒரு அரசமைப்பு சட்டம், பெரிய விவாதங்கள் நடந்து, ஒவ்வொன்றிலையும் பெரிய விவாதங்கள் நடக்குது, எல்லாத்தையும் முடித்து ஒரு வழியாக நிறைவேற்றியாச்சு. இப்போ அடுத்து முழுமையாக அடாப்ட் பண்ணணும். அந்த இடத்துல அம்பேத்கர் என்ன சொல்லணும்? மிகச்சிறந்த ஒரு சட்டத்தை நாங்கள் வழங்கி இருக்கிறோம், இதை கொண்டு இந்த நாடே மாறப்போகிறது அப்படிலாம் பேசலை அவர் என்ன சொன்னார்னா, இந்த அரசமைப்பு சட்டம் வருகிற 50 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வரப்போகிறது, செயல் வடிவம் பெறுகிறது. நாம் முரண்பாடுகள் நிறைந்த ஒரு காலத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலம் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற அரசியல் சமத்துவத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசியல் சமத்துவத்திற்கு அடித்தளமாக இருப்பது எதுன்னா, சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வு தான் அடிப்படையாக இருக்குது. இன்றைக்கும் உயர் சாதி கீழ் சாதி இருக்குது, ஒடுக்கிறவன் ஒடுக்கப்படுகிறவன் இருக்கிறான், ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க, முதலாளி தொழிலாளி இருக்கிறான். எல்லா விதத்திலும் ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சமூக அமைப்பின் மேல், இந்த அடித்தளத்தின் மேல் ஒரு மேற்கட்டுமானத்தை, ஒரு அரசியல் ஜனநாயகத்தை நிறுவி இருக்கிறோம். ஆனால் இது சமூக ஜனநாயகம் ஆகாது. இது எவ்வளவு விரைவில் சமூக ஜனநாயகமாக மாற்றுகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. இல்லையேல் இந்த ஏற்றத்தாழ்வினால் பாதிப்புற்றவர்கள் இந்த மேற்கட்டுமானத்தை தகர்த்து விடுவார்கள். யார் அம்பேத்கர் கொடுக்குற எச்சரிக்கை அது. உண்மையிலே தகர்த்தார்களா இல்லையா? நேரு அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தார். ஒரு 4 காரணிகளை முன்னிட்டு கருத்து வேறுபட்டு அவர் விலகிறார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அமைப்பதாக சொன்ன அந்த ஆணையத்தை அமைக்கலை. அரசமைப்பு சட்டத்தில் 340 அதுக்கு விதி வச்சிருக்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்த மறுக்கிறார், நேரம் மறுக்கிறார். பெண்களுக்கான சொத்துரிமை, சமத்துவம் மற்றதெல்லாம் உள்ளடக்கிய பெண்களுக்கான ஒரு தனிச்சட்டம், அதுதான் இந்து சட்ட தொகுப்பு, இந்து கோடு பில், அதையும் சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க, நிறைவேற்ற மறுக்கிறாங்க. காஷ்மீருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இராணுவம் செலவு பண்ணுறாங்க, இராணுவத்தில் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அதை அம்பேத்கர் எதிர்க்கிறார். அமைச்சரவையில் இவர் ஒரு பொம்மையாக வைத்துக் கொள்கிறார்களே தவிர முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய குழுக்களில் இவர் சேர்க்கறதில்ல. எப்பயுமே நேரு வந்து அம்பேத்கரை பயன்படுத்தி கொள்ள நினைத்தாரே தவிர அம்பேத்கரை மதித்தவர் இல்லை.
அம்பேத்கர் வந்து ஒரு புத்தகம் எழுதி ஒரு வெளியே வந்த பிறகு, அமைச்சர் எழுந்து வந்த பிறகு, அவருடைய மிக முக்கியமான புத்தகம் புத்தா அண்ட் இஸ் தம்மா, புத்தரும் அவர் தம்மம். அந்த புத்தகம் இல்லைன்னா நமக்கெல்லாம் புத்தரை பற்றி உண்மை தகவலே தெரியாது, கட்டுக்கதைகள் தான் தெரியும். ஏன்னா புத்தர் எந்த புத்தகமே எழுதலை. அவர் பேசினாரே, அந்த பேச்சுக்களை தான் அவங்க சீடர்கள்லாம் இப்படி பேசினார் அப்படி பேசினார்னு சொன்னாங்க. முதல்ல அதை வந்து ஒரு புதுமக்கால கண்ணோட்டத்தில், ஒரு அறிவியல் பார்வையோடு எப்படி சித்தார்த்தர் புத்தர் ஆனார், புத்தருடைய அறிவுரைகளுடைய சாரம் என்ன, இதை பூரா எழுத்தில் கொண்டு வந்தது அம்பேத்கர் தான். ஆனால் இந்த புத்தகத்தை வெளியிட விட்ட காசு இல்லை. அரசமைப்பு சட்ட தலைவராக இருந்தவர், அமைச்சரவையில் இருந்தவர், அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தினுடைய தலைவர், அவருக்கு வந்து இல்லை, காசு இல்லை. நேரு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் எனக்கு ஒரு 20,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வெளியிட்டுடலாம். 25,000 இன்னும் கேட்குறாரு. நீங்கள் புத்தருடைய 2500வது பிறந்த நாளுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறீங்க, அந்த குழுவில் சில புத்தகங்கள் வெளியிடுறீங்க, இதை வெளிப்பட்ட முறையில் கேட்கலாம். அந்த ஆமாம், எனக்கு அந்த அதுலேருந்து வெளியிட்டீங்கன்னா நான் புத்தகமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஸோ அதில் இதில் இன்க்ளூட் பண்ணுங்க. நேரு முடியாட்டாரு. ஓகே, இல்லை காசு இல்லை எங்கள்கிட்ட, எல்லாம் ஏற்கனவே முடிவாயிடுச்சுன்றார். ஸோ அவர் காலத்தில் அது வெளிவரலைங்க. ஓகே, அவருடைய அந்த புத்தகமும் ரிலல்ஸ் ஆஃப் இந்துயிசம்னு ஒரு புத்தகம் இருக்குது, இந்துவியத்தின் புதிர்கள்னு, அது ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த 2 புத்தகங்களுமே அம்பேத்கர் உயிர் வாடும் காலத்தில் வெளிவரவில்லை. ஓகே, அம்பேத்கர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பெரியார். ஆமாம், இல்லை அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி வந்து நேரு வந்து அந்த அரசமைப்பில் வந்து இந்த வேறுபாடுகள் வந்து விலகிறாரு. இந்த அரசமைப்பால் யாருக்கும் ஒரு பயனும் விளையவில்லை, நீங்கள் தானே இதை எழுதினீர்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நான் ஒரு கூலிக்கு அமர்த்தப்பட்டவனாகத்தான் இதை எழுதினேன். ஓகே, ஏன்னா என் மக்களுக்கு சிலவற்றை அதில் சேர்க்க நான் நினைத்தேன், அதை சேர்த்தார். இல்லைன்னா அந்த இடஒதுக்கீட்டுக்கான பாதுகாப்பெல்லாம், எஸ்சி எஸ்டி மக்களுக்கான காப்பு கூறுகள்லாம் அதில் வந்திருக்காது. அதுக்காக நான் வந்து இருந்தேன் என்று சொல்லிட்டு அடுத்த கட்டமாக சொல்கிறாரு, இதை எரிக்க வேண்டிய தேவை வருமானால் முதலில் நான் தான் எரிப்பேன்னு சொல்கிறார். அது பெரியார் செய்கிறார். எப்படின்னு கேட்குறாங்க. ஓராண்டு கழித்து அதுக்கு பதில் சொல்கிறாரு. நான் சொன்னேன், நீங்கள்லாம் எப்படின்னு கேட்டீங்க, ராஜ்யசபையில் சொன்ன பதில் இது, எங்கேயோ தெரு மேடையில் நின்று பேசினதில்லை. அவர் சொன்னார், கோயில் கட்டுகிறோம் இறைவனை குடியமர்த்த, பேய்கள் குடியேறினால் வேற என்ன செய்வோம், அதை கொளுத்தி விட்டு தானே போகணும். நாங்கள் கோயில் கட்டுறோம், ஆனால் குடியேறி இருப்பதெல்லாம் பேய்களாக இருக்கு என்று அவர் விளக்கம் கொடுத்தார். அதனால் இன்னொன்று, அவருடைய இந்த கடைசி பேட்டி ஒன்று இருக்குது, பிபிசிக்கு கொடுத்த பேட்டி. இந்த அரசமைப்பு, இந்த ஜனநாயகம்லாம் ரொம்ப காலத்துக்கு நிலைக்கும்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறாங்க. நான் நம்பலைன்னு சொல்கிறார். எப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்திய ஜனநாயகம் என்பது சாண குவியலின் மேல் கட்டப்பட்ட மாளிகையாக இருக்கிறது. இதை விட என்ன சொல்லணும், எ ஹீப் ஆஃப் கவுடங், அது மேலே ஒரு மாளிகை கட்டினா எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும்? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற செய்தி. எனவே அந்த சட்டத்தை தான் பெரியார் எரிக்கிறார். அவர் காரணம் சொல்கிறார், மத சுதந்திரம் என்ற பெயரில் நீங்கள் சாதி பாதுகாப்பதற்கான விதிகளை எல்லாம் இதில் சேர்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து திமுக அரசில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கொண்டு வந்தாலோ, தமிழில் வழிபாடு செய்யலான்னு கொண்டு வந்தாலோ, நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆகம கோயில்கள்லாம் இதை செய்ய முடியாது. இப்போ ஆகமம் யார் எழுதின சட்டம் இது? அரசியல் சட்டத்துக்கு மேலே ஒரு ஆகமம் நிற்கிது, அரசியல் சட்டத்துக்கு மேலே ஸ்மிருதிகள் நிற்கிது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது சாதி காக்கும் சட்டம்னு குற்றச்சாட்டி அதை எரிச்சார். 3000 பேருக்கு மேலே சிறைப்பட்டார்கள், 3 ஆண்டு சிறையில் இருந்தாங்க. இந்த போராட்டத்திற்கு பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். இந்த சாதி காக்கும் சட்டம், சட்டத்தை எரிக்கிறதுனாலே ஒழிஞ்சு போயிடுறதில்ல, ஆனால் இந்த சட்டம் எதை காப்பாற்றுதுன்னா தில்லியினுடைய அரசை பாதுகாக்குது. எனவே சாதி ஒழிய வேண்டுமானால் இந்த தில்லி ஆதிக்கம் ஒழிய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு எந்த ஆதிக்கமும் இருக்கக்கூடாது. நாம் இந்த அரசமைப்பு சட்டத்தை நாம் வாங்கலை, நம்ம கேட்டு வாங்கலை. அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிற போது அவங்க தொண்டர்கள் என்ன சொல்லணுங்கிறதுக்கு ஒரு வாக்கு மூலமே விடுதலையில் எழுதினார். இன்னென்ன பிரிவுகள் சாதியாக்கும் சட்டமாக இருக்கிறது. சரி, இந்த பிரிவுகளை திருத்தலாமே என்றால் திருத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. என்ன அர்த்தம்? இந்திய நாடாளுமன்றத்தில் 540 பேருக்கு மேலே இருக்கிற இடத்துல
தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க எப்படி திருத்த முடியும்? இது வரைக்கும் என்ன திருத்திருக்கிறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எனவே எங்கள் எதிர்ப்பை அமைதியாக வெளிப்படுத்துவதற்கு இந்த சட்டத்தை நாங்கள் எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல சொன்னார். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏன் தமிழ் தேசியம் வேணும் வேணும் வேணும்னு கேட்டால், சும்மா தமிழ் மொழிக்காக, தமிழ் புகழுக்காக, தமிழ் பாரம்பரியத்துக்காக, தமிழ் பெருமிதத்துக்காக என்று தான் தமிழ் தேசியத்தை பற்றி மற்றவங்க பேசுகிறாங்க. பெரியார் தான் என்ன பண்ணார்னா, ஏன் தமிழ் தேசியம் வேணும்னா இந்திய அரசமைப்பிலிருந்து நாம் விடுபடுவதற்காக வேணும். தில்லியின் ஆதிக்கம் ஒழியணும். அப்போ கூட ஒன்று சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். பார்ப்பான், பணக்காரன், படிப்பாளி, அதிகாரி, இந்த 4 பேரும் ஒழியணும்னா தில்லி ஆதிக்கம் ஒழியணும், இந்த அரசமைப்பு ஒழியணும். அப்போ வெறும் பாப்பானை மட்டும் சொல்லலை. அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு பார்த்துங்க. பார்ப்பன், இந்த பெருமுதலாளிகளான பனியாக்கள், அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற அறிவுத்துறையினர், அதிகாரிகள், இவங்க எல்லாம் ஒழியணும். இப்போ இந்த பார்வையோடு தான் பெரியார் இறுதி வரை இயங்கினார். சார், இதற்கிடையில் விவசாய சங்கம், விவசாய போராட்டங்களில் அவருடைய தோழர்கள் நின்னது, இந்த மாதிரியான விஷயம். இப்போ நமக்கு குறிப்பாக சொன்னோம்னா, இப்போ இந்த கீழத்தஞ்சை பகுதியில் விவசாய தொழிலாளர் சங்கம் என்பது செங்கோடி தலைமையிலான சங்கத்திற்கு இணையான இன்னொரு சங்கம் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம். இந்த 2 கட்சிக்கும், அதாவது திராவிடர் கழகத்துக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அங்கே பேர் என்னன்னா பறையங்கட்சி. ஆமாம், இது 2க்கும் ஒரே பேர் பறையங்கட்சி. இதான் அவங்களுடைய பெருமையை. ஏன்னா வேற யாரும் பறையனுக்காக இப்போ பேச மாட்டானே, வாதிட மாட்டானே. பறையன்னா யார்? விவசாய தொழிலாளி. அவங்க சொல்கிறது அதுதான். அது பறையன், பல்லன், செக்கிலின்னு யாரை வேணாலும் இருக்கலாம். சில நேரத்தில் படையாச்சி கூட இருப்பாங்க அந்த வரிசையில். அவங்களும் விவசாய தொழிலாளி. விவசாய தொழிலாளிக்கு பேர் பறையன். அவங்களுக்காக விவசாயத்தை, இன்னும் சொல்ல போனால் பிற்காலத்தில் பொது உடைமை கட்சிக்கு வந்து இந்த விவசாய தொழிலாளர் சங்க போராட்டங்களை வீரியத்தோடு மேற்கொண்ட பல பேர் பெரியார் பாசறையில் பயிற்சி பெற்றவங்க. தோழர் ஏஜிகே உட்பட, பாட்ஷா உட்பட, நவநீதன் உட்பட, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே அங்கிருந்து வந்தவர்கள். ஏன் வந்துட்டாங்க அங்கே? அது சரி, கருத்து வேறுபாடுகள் வருது ஒரு அமைப்பில். இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். அவருக்கு குறிப்பாக ஒரு சிக்கல் வருது. என்ன வருதுன்னா, அந்த அவருடைய பார்வையில் வந்து 2-3 சிக்கல். ஒன்று என்னன்னா, பெரியாரின் பார்வையில் ஒன்று, இந்த கூலி போராட்டங்கள்னால என்ன பலன்? ஒரு பக்கம் கூலி உயருது, இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறுது. அப்போ திருப்பி திருப்பி இதான நடக்குது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறார். ஆனால் அந்த பார்வை ஒரு பொருளியல் கண்ணோட்டத்தில் தப்பு. அது ஏன்னா, இப்போ அந்த திராவிடர் கழகத்திலே அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஊதிய உயர்வை கேட்க மாட்டாங்களா என்ன? அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டால் இல்லை, ஊதியம் உயர்றதுனால பயன் இல்லை, விலை உயர்றதுன்னா சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஊதியம் உயர்லனாலும் விலை உயரும். அப்போ உயர்ந்த விலையை ஈடுகட்டுவதற்கு என்ன வேணும்? கூலி உயர்வு வேணும். அப்போ விவசாய தொழிலாளி கூலி உயர்வு கட்டாயம் வேணும். இந்த போராட்டம் என்பது நியாயமானது. ஒரு நீண்டகால இலக்கு, லட்சியம் என்பது ஒரு பக்கம் இருக்க, பெரியார் இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் அவ்வப்போது மக்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தாங்க. அதனால் அவ்வப்போதைய ஆட்சியாளர்களோடு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு. அவங்க சொந்த ஆதாயத்துக்காகவே அல்ல. அப்படி பார்க்கும்போது அந்த 67 திமுக ஆட்சி வருது. இது இவங்க எல்லாம் நெடுங்காலம் ஒன்றா இருந்தவங்க. திராவிடர் கழகத்தில் இருந்தவர் தான் அண்ணாலாம். விலகி வந்தால் திமுகன்னு போகிறாங்க. இவர் கடுமையாக அவங்களை எதிர்க்கிறார். ஏன்னா ராஜாஜியோடு அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இவர் காமராஜர் மீது மிக நம்பிக்கை வச்சிருக்கார். இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக எதிர்ப்பதில் திமுக தீக்க 2 பேருமே தானே ஒன்றா இருந்தாங்க. ராஜாஜி எதிர்க்கிறதுல அந்த மாதிரி நேரத்தில் சேர்ந்தானே இருந்தாங்க. ஆனால் மொத்தத்தில் ராஜாஜி சொல்படி அவங்க கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் எல்லாத்தையும் இயக்குறாங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. இந்த பார்வை இருந்த காரணத்தினால, காமராசருக்கு இடையூறு கூடாதுங்கிற ஒரு பார்வை இருந்ததுனால, 65 மொழி போராட்டத்தில் எப்படி ஒரு தவறான நிலைப்பாட்டை அவர் எடுத்தாரோ, அதே போல் இந்த 67க்கு பிறகு அந்த கீழத்தஞ்சியில் நடந்த விவசாய தொழிலாளர் போராட்டத்திலே அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். அது 2வது யாருன்னா, இந்த மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் இந்த போராட்டங்களை தலைமை வகிக்கிறவங்க எல்லாமே இவரிடம் இருந்தவர்கள். அப்போ இந்த நிலக்கிழார்கள் போய் அவரிடம் முறையீடு செய்கிறாங்க. இந்த பாருங்க, உங்கள் கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கடுமையாக நடக்கும் போராட்டங்கள் தான்.
அதில் அவ்வப்போது அவனும் வன்முறையில் ஈடுபடுவான், எதிர் வன்முறையில் இவங்க ஈடுபடுவாங்க. புதுமையான நூதனமான போராட்ட முறைகள்லாம் கையாளுவாங்க. அவ்வளோ சுலபத்தில் அவன் இறங்கி வரமாட்டான்ல. இதையெல்லாம் சொல்லும்போது ஆனால் பண்ணையார்கள் நேராக பெரியார்கிட்ட போயிடுறாங்க. ஆமாம் ஆமாம். அவருக்கு அவர் இப்போ ராஜாஜிக்கு நண்பராக இருந்தார் தானே, ராஜகோபாலாச்சாரியார்னு சொல்லி. இப்போ அந்த பக்கத்தில் மாவூர் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே வந்து அங்கே தங்குவார், போக வர இருப்பார். இப்போ நாங்கள் கும்போணம் பக்கம் சோழபுரம் பக்கத்தில் நாங்கள் வேலை செய்யும்போது சொல்லுவாங்க, இப்போ அவங்கெல்லாம் திராவிடர் கழகத்துலேருந்து எங்களோட பழகிட்டு சேர்ந்து செயல்படுறவங்க. நரிக்குடி ஜமீன்தார் வீட்டில் போய் பெரியார் தங்குவார். நரிக்குடி ஜமீனோட அவருக்கு இந்த கடவுள் மறுப்பு, இந்த இடஒதுக்கீடு, பார்ப்பனை எதிர்ப்பு, இதில் யார் ஈடுபாடாக இருந்தாலும் அவங்க ஜமீன்தாராக விவசாய தொழிலாளியாங்கிறத விட அவங்களோட அவர் நட்பு பாராட்டுவார். இதில் மாவூர் சர்மா பார்த்தா அவரே பார்ப்பனர் வேற. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே அந்த மாதிரி சில நிலக்கிழார்கள் போய் சொல்லும்போது மேடையில் பேசி நாகப்பட்டினம் மேடையிலேயே அவர் குறிப்பாக ஏஜிகே பற்றி சொல்கிறாங்க, கஸ்தூர் ரங்கனை பற்றி. கஸ்தூர் ரங்கன் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் எங்கள் கழகத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு அவர் அறிவிச்சதார். அவர் கட்சி விவசாய சங்க தலைவர் தானே? ஆமாம், விவசாய தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிறவரையே பற்றி அறிவிக்கிறார். ஓகே, உடனே அப்போதைக்கு அவருக்கு வந்த இது அறிவிச்சார். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தப்புனா நீங்கள் எங்களை கூப்பிட்டு சொல்லலாம், இது பண்ணலாம். எப்படி நீங்கள் வெளிப்படையாக அவன் சொன்ன உடனே இல்லை அப்படி தான் நீ பண்ணுறது தப்பு, நான் அப்படி தான் பேசுவேன். இல்லை, ஏஜிகே எல்லாம் விவசாய தொழிலாளர்களுக்காக போராடுறாங்க. ஆமாம், திராவிடர் கழக அதான் இப்போ அப்போ நடந்தது. இது ஏஜிகேயே எழுதியிருக்கார். ஓகே, பிற்காலத்தில் அவர் அதே திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கு மாநில அளவில் பொறுப்பு வகிச்சாரு. பெரியாருக்கு சிலை திறந்தார் நாகப்பட்டினத்தில். பெரியாரை பற்றி ரொம்ப போட்டுனார். ஆனால் நடந்த உண்மையை அவர் எழுதியிருக்கார். அவரை ஏஜிக்கே அவருடைய பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்கார். பெரியார் அப்போ எப்படி நடந்தாருங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நடந்தது இதுதான். அதாவது இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைங். இது எப்படி நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, அதில் பெரியாருடைய நிலைப்பாடு தவறு, இதில் சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை. ஏன் தவறு நடந்துச்சுங்கிறதுக்கான காரணத்தை தான் நம்ம பண்ணையார்கள் போய் முறையிட்டதுனால இவங்கெல்லாம் தன் கட்சிக்காரங்க தன்னை மீறி போகிறாங்க, கட்டுப்பாட்டுக்கு மீறி போகிறாங்க. திமுக ஆட்சிக்கு இடையூறு பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே 65 மொழி போராட்டத்துக்கு எதிராக ஏன் நிற்கிறாருன்னா காமராஜர் ஆட்சிக்கு இடையூறுன்னு பார்க்குறாரு. இது திமுக ஆட்சிக்கு இடையூறுன்னு பார்க்குறாரு. அப்போ இவங்க ராஜாஜி கூட சேர்ந்துருந்தாங்கன்னு பார்த்தாரு. இது ரெண்டாவது என்னுடைய அந்த கொடிய செயல் இருக்குது பாருங்கள், அந்த 44 பேர் உயிரோடு எரிக்கப்பட்ட கீழ்மணி விடுதலையில் முதல் பக்கத்திலேயே விவசாய தொழிலாளர்கள் மோதல்னு அந்த செய்தியை போடுறாங்க. அதாவது நிலக்கீடார்கள் போய் குடிசை கொளுத்த போகிறோம், அதனால் வர்ற சம்பவங்கிறத பதிலாக, அதாவது பண்ணையார்கள் அவனுடைய தொழிலாளர்களை எரிச்சு கொண்டிருக்காங்கன்ற செய்தி மோதல்னு வந்துச்சு, விடுதலையிலேயே வந்துச்சு உங்களுக்கு. அடுத்து சில நாள் கழித்து செம்மனார் கோயிலில் போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்போ இந்த சம்பவம் குறித்து ஒரு கோபத்தோட என்னன்னு பேசினார்? அதான் இது நாட்டில் இந்த கட்சிகளே இருக்கக்கூடாது, எல்லா கட்சியும் தடை பண்ணிடணும். எந்த கட்சிகள்? திமுகவும் காங்கிரஸும் மட்டும் இருந்தால் போதும், கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ இதுதான் அவருடைய தெளிவான வேலை திட்டம், அதனுடைய பாடம்னு சொன்னால் அடுத்தடுத்து மாநாடு போட்டு செய்வார்ல, அப்படிலாம் செய்யலை. ஒரு கோபத்தில் ஒரு ரியாக்ஷன், அவ்வளோதான், ஒரு எதிர்வினை, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுவும் நம்ம நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல தப்பு. ஏன்னா நீங்கள் வன்முறை குறித்து எப்பயுமே அவர் காளிகள் காளிப்பயல்கள்னு திட்டுவார். வன்முறையில் ஈடுபடுறது வன்முறையாளர்களை தானே திட்டணும். அதான் சொல்றேன். அவருக்கு கிடைக்கிற செய்திகள், அவர் பார்க்குற பார்வை எல்லாமே என்னன்னா, ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளுடைய தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டம் நடக்குது. அண்ணாவே சட்டமன்றத்திலே சொல்றாரு, இந்த தலைவர்களெல்லாம் யாருன்னா பகலிலே மார்க்சிஸ்டுகள், இரவிலே நக்சலைட்டுகள்னு இதில் சட்டசபையிலே சொல்றார். அது ரெண்டாவது, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சில தகவல் இருக்குல்ல, கட்சியினுடைய தலைமைக்கு அதிகமாக இவங்க கட்டுப்படுறதில்ல, இவங்க சுயேட்சா செயல்படுறாங்க. அந்தந்த பகுதிகளில் அந்த வடிவங்கள். இப்போ பக்கத்தில் திருத்துறைப்பூண்டியில் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கல, ஆனால் நாகப்பட்டினம் தாலுக்காவில் நடக்குது. நாகப்பட்டினம் தாலுக்கான்னு தான் பேர். இப்போ கெழுத்தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாம் சேர்ந்தது, நன்னிலம், இந்த மயிலாடுதுறை எல்லாம் சேர்ந்தது தான், வேதாரண்யம் இந்த பகுதியில் தான் நடக்குது. அதனால அந்த மாதிரியான செய்திகள் அவருக்கு போகுது, தகவல் வருது. இல்லை பண்ணையார் தரப்புல சொல்றாங்கன்றதுக்காகலாம் பெரியார் பகுத்தறிவை போதிச்சவர்ல, அது ஒரு ஆழ்ந்து எல்லா பக்கமும் விசாரிச்சு இல்லை, அதெல்லாம் நியாயமான கேள்விகள். ஆனால் இதான் நடந்துச்சு. ஓகே, நடந்து தவறு. ஆனால் இப்போ அதை தவிர அவர் நாயுடு சாதிக்காரருக்காக சொந்த சாதி பற்றோட அப்படி சொல்றதெல்லாம் தப்பு. ஓகே, பெரியார்ட்ட அதுக்கு வேலையே இல்லை, அதுக்கு இடமே இல்லை, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு
செய்தி அது. அவருடைய முழு வரலாற்றிலிருந்து எடுக்கணுமே தவிர ஒரே ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு தவறான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அல்லது இவர் தெலுங்கரு, அவர் தெலுங்கரு, அவன் நிலக்கிழார் என்பதால் அப்படி நடந்து கொண்டான். தெலுங்குங்கிறதுக்காக நடக்கலை. தெலுங்கு தெரியுமாங்கிறதே சந்தேகம். அவனுக்கு முன்னால் அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ஆய்மழை மைனர் முக்குளத்தூர் வகுப்பை சேர்ந்தவர். அவருக்கு நெல் உற்பத்தியாளர் சங்கத்திலேருந்து கார் பரிசு கொடுக்கறதுக்கு சிவாஜி கணேசன் போய் கொடுக்குறாரு. சிவாஜி கணேசன் அடைச்சி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஊரை கொளுத்துறது, மூர்க்கமாக நடந்து கொள்வது, ஆள் கடத்துறது, இவ்வளோ கடுமையாக செயல்படுறதுக்கு ஆய்மழை மைனர் தயாராக இல்லை. அப்போ தான் இந்த மாதிரி ஆள் யாரா இருப்பான்னு பார்த்து கோபாலகிருஷ்ண நாயுடு தேர்ந்தெடுக்கிறாங்க. இவனுடைய மாமா ஒருத்தர் தான் பகிசாமி நாயுடுன்னு சொல்லி. அவனுடைய ஊக்கம் இவனுக்கு அதிகம். விடாத செய்யுங்கிறதுல கடத்திக்கிட்டு போகிறது, உற்பத்தியாளர் சங்க கொடியை ஏற்றணும், செங்கொடியை இறக்கணும், இந்த மாதிரி மூர்க்கமான நடைமுறைகள். போலீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்க வீட்டில் தான் விருந்து, அங்கே தான் முகாம் அடிக்கிறாங்க. கிசான் போலீஸ்லேயும் ஒரு போலீஸ் படை இருக்குது. திமுக அரசுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு போலீஸ் கொள்கையே கிடையாது. தொழிலாளர் போராட்டத்தில் போலீஸ் தலையிடாதுன்னு ஒரு கொள்கை அறிவிச்சிருக்காங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கேரளத்தில் இஎம்எஸ் வரும்போது 57 அறிவித்தாங்க, பிறகு 67 வரும்போது அறிவித்தாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அறிவித்தால் தான் அதை செயல்படுத்த முடியும், அதை பற்றி விவாதிக்க முடியும். அவங்களுக்கு போலீஸ் என்ன செய்தோ அதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு தான் ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. போலீஸ் சிறப்பு காவல் படை, கிசான் போலீஸ் எல்லாம் கிராமத்தில் எங்கே போய் முகாம் அடிக்கும்? சேரிலியா முகாம் அடிக்கும்? இவங்க தனியாவா முகாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க? நிழக்கிழார் வீட்டு திண்ணை தான் அவங்களுடைய முகாம். அவன் என்ன சம்பளத்தை வாங்கி அந்த காசில் சாப்பிட்டுக்கிட்டாங்க இருப்பான்? அவனுக்கு ஆடு அடித்து கோழி அடித்து போகிற நிலக்கிழார் தானே, இயல்பாக நடக்கிறது தானே. ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபேவராக அவனுக்கு ஃபேவராக தானே இருப்பான். சார், இப்போ பெரியார் மீது இந்த கீழ தஞ்சை போராட்டங்கள், அதுவும் விவசாய போராட்டங்கள், குறிப்பாக கீழ்வெண்மணி அந்த பேர் அவலத்தில், அந்த பெருங்கொடுமையில் பெரியார் மீது எப்போதும் ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பயும் அந்த விமர்சனங்கள் இருந்துச்சா? இப்போ வைக்கல. அப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தடை பண்ணணும்னு கேட்டார்ல, மார்க்சிஸ்ட் கட்சி தடை பண்ணணும்னு கேட்டார்ல. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி அவருக்கு எதிரால பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்களே என்ன பண்ணுறாங்க? பெரியார் இல்லாமல் இல்லை, பெரியார் அவசியம் தேவை, பெரியாரை நாங்கள் போட்டு அப்பையும் அவர் அப்போ உடனடியான்னு இல்லை சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு வளர்ச்சி போக்கில் சொல்கிறேன். நான் ரெண்டையும் சொல்கிறேன். ஒன்று என்னன்னா, இந்த கட்சிகளை எல்லாம் தடை பண்ணணும், காங்கிரஸும் திமுகவும் இருந்தால் போதும்னு பெரியார் சொன்னார்ல, அதை ஒரு கொள்கையாக முன்னெடுத்து தீர்மானங்கள் போட்டு போராட்டங்கள் நடத்தி அப்படிலாம் செஞ்சாரான்னு கேட்குறேன். இப்போ பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு விருதுநகர் மாநாட்டில் தீர்மானம் போட்டார். அதை விடாப்படியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறார், சட்டமாகிற வரைக்கும். அவன் விடலை. அவர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு கேட்டார், அதுக்காக தொடர்ந்து போராடுறார். வடவர் சுரண்டலுக்கு எதிராக மறியல் போராட்டம் நடத்துறாரு, விடாம தொடர்ந்து போராடுறாரு. இது அப்படி இல்லை, இது அப்படி இல்லை. எனவே அது அந்த ஒரு நேரத்திய ஒரு எதிர்வினை, அது தொடரல. திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் ஏன்? ஏன்னா இப்போ 2 மார்க்சிய விவசாய தொழிலாளர் சங்கமும் கடுமையாக போராடுது, திராவிட விவசாய தொழிலாளர் சங்கமும் கடுமையாக போராடுது அந்த விவசாய தொழிலாளர்களுக்காக. ஆனால் திராவிட விவசாய தொழிலாளர் இன்னைக்கும் கீழத்தஞ்சையில் இருக்காங்க. ஏஜிகே மார்க்சிஸ்ட் கட்சியை விட்டு வெளியேறின பிறகு இல்லை, தீக்காவா கேட்குறேன், திராவிடர் கழகத்திலிருந்தே கேட்குறேன். இதுல ஒரு அமைப்பு, அதாவதுங்க ஒரு பார்வை, ஒரு கொள்கையை எதுக்கு அழுத்தம் கொடுக்கறது. இப்போ ஒரு உதாரணம், மார்க்சிஸ்ட் கட்சி விவசாய தொழிலாளர் சங்கம் தொழிற்சங்கம் வச்சு கூலி உயர்வு போராட்டத்துக்கு கொடுக்குற அதே அழுத்தம் இடஒதுக்கீட்டு கொடுக்கறது இல்லை, சாதி ஒழிப்பு கொடுக்கறது இல்லையே. அவர்கள் முதன்மை இது அப்படின்னு. ஆமா, இவங்களுக்கு அதே போல இதை காட்டிலும் அதை முதன்மையா கருதுறாங்க. உங்களுக்கு இல்ல, அந்த சங்கத்தையே சங்கம் இருக்கு, சங்கம் இன்னைக்கு இருக்கு. திராவிடர் கழகத்துக்கு விவசாய தொழிலாளர் சங்கம் இன்னைக்கு இருக்கு. அது அதிகமா அந்த பகுதியில் இயக்குறாங்க, வேற பகுதியில் இல்லாம இருக்காங்க. இப்போ திராவிடர் கழகம் அப்படி ஒரு பெரிய மக்கள் இயக்கமா என்னைக்குமே வளரலையே, சில பகுதிகளில் மட்டும்தான் அவங்க அப்படி வளர்ந்தாங்க. மற்ற இடங்கள் அது ஒரு கேடர் மூவ்மெண்ட் தானே. திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க கடவுள் மறுப்பாளராக இருக்கணும், பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். எப்படி ஒத்து போவாங்க, எப்படி வச்சுக்குவாங்க உங்களுக்கு. அவங்களுடைய சில கோரிக்கைகளை ஆதரிப்பாங்க, போராட்டங்களை ஆதரிப்பாங்க, அதே நேரத்தில் அவங்க தனியாக தானே இருப்பாங்க. பெரியார் அதன் பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த பிறகு இப்போ 2 கட்சி போதும், மற்ற கட்சியெல்லாம், அது மார்க்சிய கட்சிகள்லாம் தடை செய்யணும்,
அல்லது இப்படியெல்லாம் பேசின பிறகு அதிலிருந்து அந்த கருத்துலேருந்து ஏதாவது மாறுபட்டாரா, அல்லது அது தவறுன்னு ஏதாவது சுட்டி காட்டியிருக்காரா, அல்லது இல்லை, அது மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல, ஒரு சம்பவமாக தெரியல. நடைமுறையில் அவங்க வேண்டும். இப்போ நீங்கள் 65 மொழி போராட்டத்தை பற்றி கேட்டோம்னா திராவிடர் கழகத்தோட அதையே ஏன் பெருசுப்படுத்துறீங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்துட்டோமே. இன்றைக்கும் வந்து இந்த மொழிப்போர் தியாகிகள் நாள்லாம் எல்லாரும் தான் கலந்துக்கிறாங்க. இப்போ மொழிப்போர் ஈகியர் நாளில் வந்து நம்ம போய் வணக்கம் செலுத்துக்கிற கல்லறையே எதுன்னா, பெரியார் தலைமையில் நடந்த முதல் மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்த நடராசன் தாளமுத்து கல்லறைக்கு தானே எல்லாருமே போகிறோம். அது ஒன்றும் 65 மொழி போராட்டத்தில் இல்லையே. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதுதான இடமாக கருதப்படுது, ஒரு பொதுவான மையமாக கருதப்படுது. அதனால் இது அன்னைக்கு இருந்துச்சு, இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது சப்ப கட்ட வேண்டியதில்லை, பூசி மெழுக வேண்டியதில்லை. சார் இன்னொரு சந்தேகமும் சார், இப்போ பெரியார் ஆரம்பத்தில் ஒரு மார்க்சிய பார்வையில் நகர்ந்து ஜீவா சிங்காரவேலரோடலாம் சேர்ந்து ஒரு சோசலிசத்திற்கான ஒரு ஈரோட்டு திட்டத்தை வகுத்தாங்க. ஆனால் ஒரு பிரிட்டிஷ் நெருக்கடியால் அது பெரியார் விலகிக்கிறாரு, அதை கைவிடுறாங்க. சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், பிரிட்டிஷ் நெருக்கடி போயிருச்சு, அதன் பிறகு மீண்டும் மார்க்சிய பாதைக்கு வந்தாரா? மார்க்சிய பார்வை, அதாவது சோசியலிசம்ங்கிறது அது ஒரு வேலை திட்டம். அந்த சோசியலிச வேலை திட்டத்தில் சுயமரியாதை சமதர்ம கட்சி தான் வச்சு இயங்குறாங்க. அது வந்து மார்க்சியம் என்பது ஒரு சமூக ஆய்வுக்கும் சமூக மாற்றத்துக்குமான ஒரு கொள்கை. அதை அறிவித்து அதன் பேர்ல தான் செயல்படணும்னு அவசியம் கிடையாது. இல்ல, அந்த ஈரோட்டு திட்டத்தை மறுபடியும் ஈரோட்டு திட்டம் நெருக்கடி பிரித்தானிய ஆட்சிக்குட்பட்டு அந்த ஆட்சியின் கீழ் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் தான் நம்ம திட்டமே. ஓகே, அதனால அது தேவைப்படாது உங்களுக்கு. இங்க நமக்கு சோசலிசத்திற்கான ஒரு திட்டம் தான் அது. ஆமாமா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி சின்ன மாறுதல்களோட சுதந்திரத்திற்கு பிறகு நெருக்கடி இல்லாத போது அது வந்து வரலாற்றில் கடந்து போய்விட்ட ஒன்று, புதுசா தான் அடுத்து நம்ம செய்யணும். ஓகே, அதுக்கு பிறகு வந்த தீர்மானம் புதுசா ஏதாவது ஒரு முன்னெடுப்பு முயற்சி நிறைய இருக்குல்ல. அவங்களுடைய ஒவ்வொரு மாநாட்டு தீர்மானங்கள், சாதி ஒழிப்பு மாநாடுகள், தீண்டாமை ஒழிப்பு மாநாடுகள், பெண் விடுதலை மாநாடுகள் எவ்வளவோ நடத்தியிருக்காங்க, எவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க, அந்த சிந்தனைகளை பரப்பி இருக்கிறாங்க. அது ஒரு அரசியல் இயக்கம் இல்லை, இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். திராவிடர் கழகம். ஓகே, பெரியாரும் அதை அரசியல் இயக்கமா நடத்தல, அரசியல் முழக்கம் கொண்ட ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். ஓகே, அவருடைய முக்கியமான அரசியல் அந்த பார்வையில தான் பார்க்கணும், மதிப்பீடு பார்க்கணும். ஏன்னா அவரே என்ன பண்றாரு, சரி இப்படி நம்ம நாடு விடுதலை பெறணும்னு சொல்றோம், கடைசி காலத்தில் அவருடைய சிந்தனைகள் அப்படிதான் இருக்கு. இப்போ விடுதலைக்காக போரிட வேண்டும் என்றால் நம்ம பெரிய உயிரிழப்புகளை சந்திக்கணும், லட்சம் பேர் களத்தில் இறங்கணும், அதெல்லாம் நம்மளால் முடியுமா என்று அவர் யோசிக்கிறார். இப்போ அவருடைய அதே கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஆணைமுத்தையா அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு, ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தினா அதனுடைய இழப்புகளை சந்திக்கிற அளவுக்கு நம்ம இல்லை, எனவே நம்ம ஒரு கூட்டாட்சியில், இந்திய கூட்டாட்சியில் தமிழ்நாட்டுக்கான தன்னுரிமை என்ற முழக்கம் போதும்னு சொல்லி அவர் வைக்கிறார். ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸ்குள்ளே நிற்கணும்னு. அது நெருக்கடி நிலை காலத்தில் இந்த தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தையே எடுத்துட்டாங்க, திடல்ல. இன்னைக்கு திருப்பி வரல, அது நெருக்கடி நிலை போன பிறகு வரல, விடுதலையில் தமிழ்நாடு தமிழருக்கே போட்டு தான் வரும். 73ஆம் ஆண்டு கடைசி சொற்பொழிவு, முத்துரங்கம் சாலை சொற்பொழிவில் பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறத வலியுறுத்தி, வீட்டு வாசல்லாம் எழுதி வைங்க, உடம்புல பச்சை குத்தி கொள்ளுங்கள், தமிழ்நாடு தமிழருக்காக போராடுவதற்கு பேர் கொடுங்க, அப்படிதான் பேசுவார். உங்களுக்கு இறுதி வரைக்கும், அவர் இறக்கிற ஆண்டு வரைக்கும் அதை வலியுறுத்தி கொண்டிருந்தார். எது அந்த முழக்கம் இருந்துச்சு, திடலில் இருந்துச்சு, விடுதலையில் இருந்துச்சு. நெருக்கடி நிலை காலத்தில் அவங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் நெருக்கடி நிலை போன பிறகு திருப்பி வரல. இன்னைக்கு வந்து அவங்க அதுக்காக போராடுறோன்னு அவங்க சொல்லிக்கல. இப்போ எனக்கு வந்து நான் 89 கலைஞரோடு நேருக்கு நேர் உட்கார்ந்து நான் பேசினேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நேர்காணல் எனக்கு கொடுத்தார். அதாவது வந்து தேர்தல் வரப்போகிறதுக்கு கொஞ்சம் முன்னால், எம்ஜிஆர் ஆட்சி முடிஞ்சு அடுத்து தேர்தல் வரப்போகுது, முரசொலி அலுவலகத்தை தான் உட்காந்து பேசணும். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தமிழ்நாடு தமிழர்களை பற்றி பேச வேண்டி வந்துச்சு. அவர் தான் பேசினார். எப்படி பேசினார்னா, முரசொலி அடியார் சிறையில் இருந்தார் நெருக்கடி நிலை காலத்தில். சிறையில் மிக கடுமையாக தாக்கப்பட்டவர்கள் அவர் ஒருத்தர். ஒரு பந்தை உருட்டுவது போல் சிறைக்குள்ள அவரை உதைச்சி உருட்டினாங்க. இதை பற்றி நான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஏன்னா அவர் திமுகவில் இருந்தவர். என்ன கொடுமைன்னா, இவரை கைது பண்ணி திமுக ஆட்சி தான். அந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு 76ஆம் ஆண்டு ஜனவரி 30 வரைக்கும் திமுக ஆட்சி தான் இங்கே நடக்குது. அந்த பீரியடில் தான் இவர் கைதாகிறார். அப்போ இவரை வந்து சிறையில் அடித்ததை பற்றி நான் கேட்குறேன்.
அவங்க சிறையில் மற்றவர்கள் அதுக்கு விளக்கம் இஸ்ராயல் கமிஷன்லாம் எழுதியிருக்காங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. இவர் சிறையில் ரொம்ப இதாக நடந்துக்கிட்டாரு, சூப்பரண்ட் எதுக்கு போய் கால் மேல் கால் போட்டு உட்காருவார், அவனுக்கு எதுக்கு புகை பிடிப்பார், சிஎம்முக்கு ஒரு கால் போடும்பார், இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்தார். அவன் எல்லா கடுப்பையும் சேர்த்து வச்சு ஆட்சி கலைச்ச உடனே இவர் அடித்து நொறுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. இது எப்படி அவர் முதல் விஷயம் என்ன சொன்னார்னா, ஒரு சிறையில் ஒரு கைதி எப்படியெல்லாம் இருக்கிறான்னு ஒரு முதலமைச்சராக நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர் இப்படிலாம் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்போ நான் கேட்டேன், அவரை ஏன் கைது பண்ணீங்க? அவர் சொன்னார், அடியார் என்னை வந்து பார்த்தார், பாவலரேறு பிரிஞ்சு திருநார் தலைமையில் நாங்கள் சென்னையில் ஒரு ஊர்வலம் நடத்த போகிறோம். அந்த ஊர்வலத்தில் அருளியார் கலந்துக்கிட்டார், எங்கள் தோழர்களோட ஒரு சிலர் அதில் இருந்தாங்க. அதில் ஊர்வலத்தில் என்ன முழக்கம்னா தமிழ்நாடு தமிழருக்கு இந்திய அரசாங்கம் நம்முடைய எல்லா உரிமைகளையும் பறிச்சிடுச்சு, ஜனநாயக உரிமைகளை பூரா நசுக்கிட்டாங்க, ஏன் இன்னமும் நம்ம இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு இயங்கணும், தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தை எழுப்ப வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு சொல்லி அடியார் சொன்னார். நான் சொன்னேன், இப்போ என்கிட்ட சொல்ல தியாகி இது வந்து ஆஃப் ரெக்கார்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னேன், இல்லை ஆஃப் ரெக்கார்டு வேணால், இது நீங்கள் வெளிப்படையாக எழுதுங்க, தெரியட்டும் எல்லாருக்கும்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு தமிழருக்கே என்பது பெரியாரின் முழக்கம், அண்ணாவின் முழக்கம் அல்ல. திமுக அந்த முழக்கத்தை கைவிட்டு விட்டது. நீ திமுகவில் இருந்து கொண்டு தமிழ்நாடு தமிழருக்கே ஊர்வலம் நடத்துவதாக இருந்தால் நான் உன்னை கைது பண்ணுவேன். ஏன்னா இந்திய அரசுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும், நான் அனுமதிக்க மாட்டேன். நீ வேணும் தமிழ்நாடு தமிழருக்கே தான் சரியான கொள்கை நீ நம்பினா திமுக பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் கொண்டு வா, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன். இது வந்து கலைஞர் என்னிடம் நேராக சொன்ன செய்தி. தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறத நாங்கள் ஒத்துக்கலை, இதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரை அதுதான் நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் அண்ணா வந்து திராவிட நாடு கேட்டு கொண்டது இந்த தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கத்தை மறுத்து அவர் நிலைப்பட்டதெல்லாம் எதிர்த்து விடுதலையில் வீரமணியே தொடர்கட்டுரைகள் எழுதினார் அண்ணாவுக்கு எதிராக. ஆமாம், ஏன் வேண்டும் சுதந்திர தமிழ்நாடுன்னு எழுதினாங்க. இந்த நேரத்தில் திராவிட நாடு கோரிக்கை என்பது ஒரு மோசடின்லாம் எழுதினாங்க. இது தனியே இருக்கு. இப்போ நமக்கு இவ்வளோ காலம் கழித்து நம்ம திருப்பி பார்க்கும்போது அரசமைப்பு சட்டத்தின் உட்பட்டு அந்த அரசமைப்பு சட்டத்தின் விதிகளின்படி அரசு செயல்படலை. இன்னைக்கு அதெல்லாம் ஒப்புக்கு வச்சிருக்கான், தோலை வச்சுட்டு சொலையை உரிச்சு தின்னலாம். இன்னைக்கு ஒரு இந்துத்துவ அரசாக மாறி போயிருக்கலாம், எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு வர்றான். இந்த ஒன் நேஷன் ஒன் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மாநில அரசுலாம் ஒன்றும் பேருக்கே கூட இருக்காது, எல்லாத்தையும் கலைச்சி போட்டுருவோம். முழுக்க முழுக்க ஒரே மையம், ஒரே மாதிரியான அமைப்பு. உனக்கு வரி உரிமையும் இருக்காது, கல்வி உரிமையும் இருக்காது, எதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் என்ன தேவைப்படுதுன்னா, இப்போ பெரியார் தேவைப்படுறாருங்கிறதுனுடைய அர்த்தம் பெரியாரோட உருவம் தேவைப்படுது, தாடி தேவைப்படுது, பெரியார் புகழ் தேவைப்படுது என்பது அல்ல. பெரியாரின் அரசியல் கொள்கை தேவைப்படுது. சோஷலிசம், நான் தமிழில் அதை வந்து குமுகியம்னு சொல்கிறேன், என்பது இன்றைக்கி எந்த ஒரு இடதுசாரி கட்சிக்கும் உடனடி வேலை திட்டம் இல்லை. ஒரு ஜனநாயகம் இல்லாமல் சோஷலிசம் வராது. குடியாட்சியத்தில்தான் குமுகியம். குடியாட்சியம் நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதி தான் அடிப்படை, அதுதான் குமுகாரம். அந்த குமுகாரம், குடியாட்சியம், குமுகியம், சமூக நீதி, ஜனநாயகம், சோஷலிசம், இதற்கு போகணும்னு சொன்னால் நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை நடைமுறைப்படுத்துறது. இது ஒரு மொழி சார்ந்த முழக்கம் மட்டும் இல்லை, பெரியார் வச்ச அந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்துறது. இப்போ அந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்துறதுன்னா தமிழ்நாடு விடுதலை பெறணும்னு அர்த்தம். இது நீங்கள் செய்கிறீங்க செய்யலைங்கிறது அப்புறம் இருக்கட்டும், இதான ஆய்வு முடிவு. இது வெளிப்படையாக சொல்றதுல என்ன தயக்கம் வரையா? இது தவிர வேற வழி இருந்தால் சொல்லுங்க. கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இப்படி பண்ணலாம், பண்ண வேண்டியெல்லாம் பண்ணியாச்சு. மண்டல குழு கொண்டு வந்தாச்சு, இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தியாச்சு, எவ்வளோ போராட்டத்துக்கு நடுப்புற நிலச்சிறுத்த சட்டம் கொண்டு வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பே இல்லை. மக்களுக்கு சார்பாக என்னென்ன கான்ஸ்டியூஷனில் இருக்கோ எல்லாத்தையும் ஒழிச்சிட போகிறோம். மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தான். உங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான தானே அது? என்ன பண்ண முடிஞ்சு உங்களால்? கோர்ட்டும் ஒன்றும் பண்ண முடியல, நீங்களும் ஒன்றும் பண்ண முடியலையே. ராமர் கோயில் கட்டி குடமுழுக்கு பண்ண நாள் தான் இந்தியாவுக்கு விடுதலை நாள்னு மோகன் பகவத் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?
தமிழ்நாட்டில் 90% மக்கள் நீட்டு வேண்டான்னு சொன்னாலும் நீட்டை நான் கொண்டு வருவேன், நீ எளிதாக ஆகணுங்கிறானே. உங்கள் கல்வி உரிமை போச்சு, பண்பாட்டு உரிமை போச்சு, மொழி உரிமை போச்சு. அவன் கொண்டு வர்ற கல்விக் கொள்கையை தான் நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. மாற்று கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஒன்றுமே இல்லையே. இதுக்கு என்ன தீர்வு வச்சுருக்காங்க திமுகவில்? 75வது ஆண்டு காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகிறார். திமுக 100வது ஆண்டை அடையும் போது மாநில சுயாட்சி பெற்று விடுவோம். எப்படி? இப்போ நீங்கள் 70லேருந்து 71 மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டதுலேருந்து இத்தனை ஆண்டுகளில் எத்தனை படி முன்னேறி இருக்கிறீங்க மாநில சுயாட்சி நோக்கி? ஒன்றுமே இல்லையே. சறுக்கல் தானே ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. இப்போ எப்படி இன்னும் 25 வருஷத்தில் வந்துடும்? அவர் சொல்றார், அரசமைப்பு சட்டத்தை உரிய வகையில் திருத்தி. யார் போய் திருத்துறது? இதை பெரியார் சொன்னார், திருத்தும் வாய்ப்பு எமக்கு வழங்கப்படவில்லைன்னு சொன்னார். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்காது. மாநிலத்தில் முதலமைச்சர் அமைச்சர்களாக இருந்தால் நீங்கள் வந்து திருத்திடுவீங்களா? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சாம்சங் முதலாளிக்கு எதிராக சாம்சங் தொழிலாளியை பாதுகாக்கிறதுக்கு கூட உங்கள்கிட்ட ஒன்றும் வழிமுறை தெரியலையே. உங்களுக்கு போடுறதுக்கு ஆதரவாக நிற்க முடியலையே. அவனுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பந்தலை பிரித்து போடுறீங்க, வீட்டில் போய் கைது பண்ணுறீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தால் பிடிச்சி தூக்கிட்டு போகிறீங்க. என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. எந்த வழியில் இதை சமாளிக்க போகிறீங்க? சீமான் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார். நல்லது, அந்த பொய்யை அம்பலப்படுத்துகிறோம், எல்லாம் சொல்லணும். சீமானிடம் பெரியார் கொள்கை இல்லை, உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் இழிவுபடுத்தலை. பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கிறீங்க, பெரியாரை புகழ்ந்து பேசுகிறீங்க, பெரியாரை பாராட்டுறீங்க, பெரியார் பேரில் விருது கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் பெரியாரின் உயிர் மூச்சான கொள்கை உங்கள்கிட்ட இருக்கா? அதுக்காக தான் போராடுறீங்களா? இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கடவுள் மறுப்பையே திமுக எடுத்துக்கல. ரைட்டு. அதை எடுத்துக்காம நான் கடவுள் மறுப்பு எடுத்துக்கிறது பிரச்சனையே இல்லை. நீங்கள் அதை எடுத்துக்காம என்ன சாதிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன சாதிக்க போறீங்க? அவர்களுக்குன்னு செயல் திட்டம் இருக்கு. அந்த செயல் திட்டத்தில் அது ஒரு பெரிய நீங்க எழுப்புகிற கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்குதான் நான் கேட்கிறேன். நாங்க நீட்டை ஒழிக்க எங்களுக்கு வழி தெரியும், நீங்க ஏன் ஒழிக்க முடியல? ஏன் முடியல? நாங்க மாற்று கல்விக் கொள்கை இயற்ற போறோம்னு சொன்னீங்கல்ல, கல்விக் கொள்கை எழுதி கொடுத்தாங்கல்ல அறிஞர்கள், ஏன் வெளியிடாம வச்சிருக்கிறீங்க? எந்த கொள்கையை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? பள்ளிக்கூடங்களை எல்லாம் தனியார் கையில் ஒப்படைச்சு அரசு பணத்தை கொடுக்கறதான் கல்விக் கொள்கையை? எதுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையே. ரைட் சார். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க பெரியார் கொள்கையில 1, 2, 3 இந்த இப்போ நம்ம இவர் விஜய் சொன்னபோது நான் சொன்னேன், பெரியார் கொள்கையில் கடவுள் மறுப்பு தான் எங்களுக்கு ஒத்த, மற்ற என்ன கேளுங்க, ஏன் தமிழ்நாடு தமிழருக்கு ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சார் இல்லை, அது ஒன்றும் நம்ம கற்பனை இல்லைங்க, நடைமுறை சார்ந்த தேவை. அதை தவிர வேறு வழி இல்லை. அது வேற ஒரு நாள் நம்ம விவாதிக்கலாம். நான் சொல்றேன் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறதா சொல்றேன். சோசியலிசத்தை நீங்க அடையணும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் அடைய முடியும். நீங்க இந்தியா முழுவதற்குமான சோசியலிசத்தெல்லாம் நீங்க அடைய முடியாது. அதுக்கான வாய்ப்பே சட்டத்தில் இல்லை, ஒரு வழி இல்லை. தமிழ்நாட்டு அளவில் அடையணும்னாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பார்ப்பன பணியாக்களுடைய மிக தீவிரமான இந்துத்துவ கொள்கை, இந்துத்துவ ஆதிக்கத்தை நீங்க எதிர்த்தாகணும். போன தேர்தலில் கொஞ்சம் எதிர்த்து எல்லாம் ஒன்றுபட்டு எல்லாம் வேலை செஞ்சோம். நம்மளாம் கூட வேலை செஞ்சோம்ல இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு. இன்றைக்கி அதெல்லாம் கலைஞ்சு போய்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிரத்தில் வீழ்த்திட்டான், ஹரியானாவில் வீழ்த்திட்டான், போராடுற உரிமைகளை பூரா மறுக்கிறான். எங்கே போய் இயக்கம் கட்ட போகிறீங்க? ராகுல் காந்தி வந்து காப்பாற்ற போகிறாரா அவங்கள? அவரை காப்பாற்றிக்கிறதே கஷ்டம் உங்களுக்கு. அந்த கட்சிக்காரனே ஒத்துக்க மாட்டாங்களாம். அதானி, ஆமாம், அதானி தயவு இல்லாமல் நம்ம எப்படி கட்சி நடத்த முடியுங்கிறதானே அவங்க ஸ்டாண்டு. கெலோட் என்ன சொல்கிறாரு ராஜஸ்தானில், மகாராஷ்டிரத்தில் சரத்பவார் என்ன சொல்கிறாரு, யார் ஒத்துக்கிறாங்க? அதுக்குள்ளேயே நான் போகல, அந்த பிரச்சனைக்குள்ளேயே போகல. நான் கேட்குறது என்னன்னா, ஒரு அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் சொசைட்டி, புறஞ்சார்ந்த சமூக பகுப்பாய்வு நம்ம எங்கே இட்டு செல்லுதுன்னா, தமிழ்நாடு அடிமைப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒரு அடிமைக்கு என்ன வேணும்? பசித்தவனுக்கு சோறு வேணும், தாகம் தவித்தவனுக்கு தண்ணீர் வேணும், அடிமைப்பட்டவனுக்கு விடுதலை வேண்டும். ரைட் சார். பெரியார்னு பேச, இதான் பெரியார். ஓகே, பெரியாரோட கொள்கை இதான். இதான் அவருடைய இறுதி விருப்பம், இதுதான் அவருடைய இறுதி முழக்கம். உங்களுடைய பார்வையில் நீங்க ஒரு, என்னுடைய பார்வையில் தான் ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் ஒரு சோசியலிசவாதியாகவும் உங்களுடைய பார்வையில் பெரியாரை அவருடைய முழு வாழ்வில் நீங்கள் அவரை எப்படி மதிப்பிடுறீங்க? ஒரு சோசியலிசவாதி தான் பெரியார்னு
நீங்கள் அவர் நிறுவுறீங்களா? அதாவதுங்க, ஒருத்தர் சோசியலிசவாதியாக இருக்கிறது இல்லாமல் போகிறதுங்கிறது அவருடைய பயணம் ஏதோ அவர் வந்து ஒரு சீர்திருத்தம். அவர் வந்து ஒரு எம்பிரிக்கல் சயின்டிஸ்ட், பட்டறிவு சார்ந்த அறிவியல் தான் அவருடையது, படிப்பறிவு சார்ந்தது அல்ல. படிப்பறிவு இருந்துச்சு, ஆனால் பெரும்பாலும் அவர் வாழ்க்கை அனுபவம். நான் சொல்றது அந்த முதல்ல சொன்ன இல்லையா, வைக்கம் போராட்டத்தில் தொடங்கி அதனால்தான் ஒவ்வொரு போராட்ட களம் வழியாக வளர்ந்து வந்தார். கடைசி அவர் என்ன முடிவுக்கு வர்றாரு, தமிழ்நாட்டளவில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கம் தான் வழி என்ற முடிவுக்கு வர்றார். ஒரு நாட்டுக்கு சோசியலிசம் தேவை என்றால் அதற்கு முன் நிபந்தனை சுதந்திரம் தேவை இல்லையா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் சோசியலிசம் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு, சுதந்திரத்துக்கு போராடிச்சு. எனவே அதற்காக போராடியவர் என்ற முறையில் சோசியலிசத்துக்கான போராட்டத்துக்கான வழிகாட்டி அவர். ஓகே, அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். ரைட் சார், நன்றி சார். உங்களுடைய பண்ணுறது மிக்க நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.